முதல்ல வந்து 3 வயசு குழந்தை அப்படின்ற விஷயம் பெருசா பேசப்பட்டதுங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, போலீஸ் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. இது பாலியல் வன்கொடுமை வந்து பாலியல் வன்கொடுமை கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அதுல இன்னொன்னு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த குற்றத்தை செய்தவரும் பீகாரை சேர்ந்தவர். இந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த 3 வயது குழந்தையும் பீகாரை சேர்ந்தவர்ன்னு சொல்றது சத்தியமா எனக்கு வலிக்குது. என்னடா அது இத திசை திருப்புறோமான்ற அளவுக்கு தோணுதுங்க. ஏன்னா, எந்த குழந்தையா இருந்தா என்னங்க? அது நம்ம தமிழ்நாட்டு குழந்தையாக இருந்தா என்ன? இல்ல தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தையா என்ன? இல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தையா என்ன? அது குழந்தைங்க. குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நமக்கு முக்கியமானது. இப்ப இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் போய் இப்போ உடனே ஓகே தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தை இல்லை அப்படின்னு பேசாம போற மாதிரி எல்லாம் சத்தியமா ஏத்துக்கவே மாட்டோம். அதுவும் நாம 100% இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோங்க. என்ன இதை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணாலே அல்லது பண்ணணும்னு நினைச்சாலே பண்ணணும்னு எப்பப்பெல்லாம் எந்த எருமமா எனக்கு வேண்டாம், எந்த ஒரு விலங்கினங்களையும் இவர்களோட ஒப்பிடக்கூடவே கூடாதுங்க. யார் இதை நினைத்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நினைக்கிறப்பயே தண்டிக்கப்படுற அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். சட்டத்தை கடுமையாக்குங்கள். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு இதை வந்து முன்னெடுத்துட்டு கொண்டு போகணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்.